2026 வருடம் ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவுக்கு 1:50 மணிக்கு இந்த ஆண்டு முக்கியமாக அவர்கள் அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அங்கீகாரம் இல்லாத உழைப்பை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதற்கான வாய்ப்புகள் இப்போ வருது. அதுக்கான ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்குமா, அந்த லாபத்தை ரிஷபராசிக்காரர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அதை எப்படி பயன்படுத்த முடியும், அப்படி பயன்படுத்தலைன்னா என்ன பிரச்சனைகள் வரும். அதுல வியாழன் நோக்கன் கூட ஒன்று சொல்வது உண்டு. ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த காலகட்டங்களிலே குரு வரும் பொழுது ஒருவருக்கு திருமண பந்தம் ஏற்படும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு என்பது ராசியாதிபதி சுக்கிர பகவானுக்கு அவர் ஒரு பகை கிரகம். ஏன்னா அசுரகுருவிற்கு தேவகுரு எப்பயுமே எதிராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சூட்சமம் என்னன்னா, அந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் வந்து மீனத்துல போய் குருவினுடைய மற்றொரு வீடு இல்லையா, தனுசு மீனமும் குருவோட வீடு, அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார்ல. அப்ப இதுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸான ஒரு விதிகள்லாம் நிறைய இருக்கு. ஜோதிடத்துல விதியை தாண்டி விதிவிலக்குகள் தான் அதிகம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வந்து கடகம். 3ஆம் இடத்தை ஜோதிடத்துல ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறுவதற்கு நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் இதெல்லாமே 3ஆம் இடத்தை தான் சொல்லுது. அதனாலதான் இந்த இடத்துல குரு உச்சமாகி உட்காரும் பொழுது, எப்போ உட்கார்றாரு குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 வருடம் ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவுக்கு 1:50 மணிக்கு குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் வர்றார். அங்கே 9 மாதங்கள் உச்சநிலையிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கப்புறம் 31 அக்டோபர் 2026 அதிசாரமா சிம்மத்துக்கு போயிடுறார். திரும்ப 24 ஜனவரியில சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வர்றார். அப்ப இந்த மாற்றங்கள் 9 மாதம் கழிச்சு தான் நடக்குது. ஆக 9 மாதங்கள் வரை உச்ச குருவாக இருக்கிறார். நம்ம அந்த அதிசாரத்தை தனி வீடியோவா நம்ம ரிஷபராசி நேயர்கள் எல்லா ராசிக்குமே கொடுத்துடலாம். அப்ப அந்த உச்ச குருவினுடைய அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா, 3ஆம் இடங்கிற இடத்துல தனித்த குருவா இருக்கிறாரே, பொதுவா சொல்லுவாங்க தனித்த அந்தன நவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரிஷபராசிக்கு ஒரு ஆகாத ஆளும் கூட குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உச்ச நிலையில உட்கார்றாரு. அப்ப தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே நாங்க தனியா தான் இருக்கேன், போய் தனித்து விடப்படுறது அப்படின்னு சொன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இவர்களுக்கு தேவை அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரர்கள் உணர்வார்கள் இந்த நேரத்துல. ஆனா அதே நேரத்துல யார்கிட்டையும் போய் தயவு தாட்சணியம் கேட்டு வாழணுங்கிற அவசியம் இவர்களுக்கு வராது. ரிஷபத்தை பொறுத்தவரை மதிப்பு மரியாதைகள் கொடுத்தா நீ என்ன கொடுக்குறியோ அதை அப்படியே நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் உண்டு. சில நேரங்கள்ல ஒரு பிடிவாத குணமாக கூட ரிஷபராசிக்காரர்கள் பிடித்த பிடியில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அது பார்ப்பவர்களுக்கு பிடிவாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் குரு வந்தோடனே வேண்டாம், கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. சில தயவை நாட வைப்பார். அந்த தயவு கூட ஒரு கௌரவமான தயவாக இருக்கும். ஏன்னா குரு இல்லையா, ஏற்கனவே இவங்க செய்து வைத்த புண்ணியம், இவங்க செய்த உதவிகள் எல்லாம் அந்த நேரத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்திற்கு 3 குடைய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தான் ராசி மேல வந்து உச்ச நிலைய போறாரு. அப்ப 3 குடையவன் ராசியில வந்து உட்கார்றாரு இல்லையா, அதனாலதானே ரிஷபத்துல பிறக்கிறாங்க. அந்த 3 நட்சத்திரங்களிலே எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட சிலருடைய உதவி என்பது ஒரு தெய்வீகமான உதவியாக, இவங்களுக்கு முன் ஜென்மங்கள்ல பல தொடர்புகள் ஏற்பட்ட அந்த உதவிகள் வந்து இவங்களுக்கு வந்து ரிஷபத்தை அரண் போல காத்து நிற்கும். அதை விட குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடங்களை கொஞ்சம் சுபப்படுத்தி நல்ல பலன்களை ரிஷபராசிக்கு கொடுப்பார். அதுதான் ரிஷபத்திற்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமாவே இருக்கும். அதை ரிஷபராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வருட குரு பயிற்சிங்கிறது, அதுலயும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்ச குருவாக உட்காரக்கூடிய அந்த குருவினுடைய பயிற்சிங்கிறது ரிஷபத்திற்கு அமோகமான பயிற்சியா இருக்கும். அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாரு? ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை தனது 5வது பார்வை, முதல் பார்வையாக குருவிற்கு 3 பார்வை உண்டு. 5, 7, 9ன்னு சொல்றோம். 5வது பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் ஜோதிடத்துல திருமண பாவகம்னு சொல்றோம். ஒரு திருமண வாழ்க்கையை நடக்கணும் அப்படின்னு சொன்னா எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகணும்னு சொன்னா
குருவோட நிலையெல்லாம் எப்படி இருக்கு, அவருடைய பார்வை நல்லா இருக்கா, அவர் சுமூகமான தீர்வுக்கு கொண்டுட்டு வருவாரா அப்படின்னு பார்ப்போம். அதுல வியாழன் நோக்கன்னு கூட ஒன்று சொல்வது உண்டு. ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த காலகட்டங்களிலே குரு வரும் பொழுது ஒருவருக்கு திருமண பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் திருமண பாக்கியத்தை சொல்றாங்க. அப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 3க்கு போயிடுறாரு. 2ல இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு என்ன பெரிய கல்யாணத்தையா முடிச்சு வச்சாரு அப்படின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த மிதுனத்துல குரு வந்து இந்த ஆண்டுல போன வருஷத்துல எல்லாம் வக்ர நிலையில கொஞ்சம் பிரச்சனைகளா இருந்தது. அப்ப இந்த வருஷத்துல குருவை பொறுத்தவரை அவர் உச்சமானது உங்க 7ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த நேரத்துல ராசிக்கு லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த லாபஸ்தானத்துல இருக்கிற சனீஸ்வரன் உச்ச குருவினால பார்க்கப்படுறது. இதெல்லாமே ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு காம்போவா அமைஞ்சிருக்கு. ரிஷபத்திற்கு தொழில் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியும், ரிஷபத்திற்கு பாக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் 9, 10 குடையனாக வந்து மீனத்துல லாபத்துல இருந்து அந்த வீடு கொடுத்த உச்சமாகி அதை பார்க்கிறார். அப்ப இந்த அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட அந்த திருமண விஷயங்கள்ல ஒரு சில போராட்டங்கள் இருந்தாலும் அதை ஒரு கஷ்டப்படுவாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சயதார்த்த டேட் வரை வந்து தள்ளி கூட போகலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அதை பேசி முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு அது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். தொழில் கூட்டாளிகள் விஷயங்கள ஒரு நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் இடம் நட்பு வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய துரோகங்கள் சரியாகும். நண்பர் நீண்ட காலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும். ஆனா அது இனம் புரியாத ஒரு காதலோ நட்போ அதெல்லாம் இந்த நேரம் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உருவாகும். முயற்சி ஸ்தானத்திலே குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதி துன்பங்கள், ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடங்கிறது பாதி, வாழ்க்கையினுடைய பாதின்னு சொல்றோம். அந்த பாதி துன்பம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை குரு தனது பார்வையால கொடுப்பார். அடுத்து குரு பகவான் வந்து மகர வீட்டை பார்க்கிறார். அது ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்றோம். 7வது பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல நிறைய சூட்சமமான நல்ல விஷயங்களை குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க தயாரா இருப்பார். ரிஷபராசிக்கு இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன நன்மைகளை கொடுக்கிறார்? ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பொதுவா எல்லா ராசிக்குமே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். நீங்க எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு நீங்களும் போகணும், அந்த வேலை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அனுபவிப்பதற்கு ஒரு கொடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. புனர்ஜென்ம புண்ணிய காரியங்கள் எல்லாம் 5, 9 வச்சு தான் ஜாதகத்துல பார்க்கணும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அப்பா வழி சொத்துக்கள், இதெல்லாம் 9ஆம் இடத்தை சொல்லப்படுது. இந்த நேரத்துல ரிஷபத்துக்கு 2 விஷயம் என்னன்னா, 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து 9ஆம் இட ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அதுவும் உச்ச குருவாக பார்க்கிறார். அதை தான் இதை விசேஷம்னு சொல்றான். நீண்ட காலமாக தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி வழக்குகள், எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம், அல்லது எனக்கு அப்பாவே இல்லை, அவருக்காக நான் சில விஷயங்கள் வந்து வழிபாடுகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சொல்லுவாங்களே தர்ப்பணம் கொடுக்கறது, சில விஷயங்கள் எல்லாம் அவருடைய அனுகூலங்களை பெறுவதற்காக நான் செய்யக்கூடிய நேர்த்தி கடன்கள், இதெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். ஏன்னா உச்சம் என்பது ஒரு நீர் ராசியில தான் குரு உச்சம் பெறாரு, கடகத்துல. அப்ப அந்த இடத்துல இருந்து குரு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு தெய்வ தரிசனங்கள், தீர்த்த யாத்திரைகள் போவதற்கான சூழ்நிலைகள், குலதெய்வ கோவில்களை எடுத்து கட்டக்கூடிய அமைப்புகள், அல்லது என் பங்கு ஏதோ ஒன்று கோவிலுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, கடவுள் நம்ம பக்கம் திரும்பியே பார்க்கலையா கடைசி வரையும் அப்படின்றவர்களுக்கு கூட கடவுள் முகம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, இது எல்லாம் கூட இவர்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும். புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கீகாரம் கிடைக்கும். அதுதாங்க ரிஷபத்தை பொறுத்தவரைங்க ஒரு அங்கீகாரம் இல்லாத உழைப்பை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தோம், அதற்கான வாய்ப்புகள் இப்போ வருது, அதுக்கான ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாராட்டுக்கள், இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு தேர்வில் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அரசியலிலே இந்த நேரத்திலே நிற்பவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஆண்டாக இருக்கும். 3ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் கூட பாக்கியத்தை பார்ப்பது, புகழ் இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, பதவிக்கு காரகர் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி உச்ச குருவினாலே பார்க்கப்படுவதனால அரசியலிலே இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் ரிஷபராசிக்கு குரு உருவாக்குவார். அதை விட லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அங்கேதான் சூட்சமே அமைஞ்சிருக்கு. அந்த லாபத்தை குரு பார்க்கும் பொழுது நிறைய லாபங்கள், பண விஷயத்துல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை விஷயத்திலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபகரமான அமைப்புகள் அவங்களுக்கு உருவாகும். அந்த லாபத்தை ரிஷபராசிக்காரர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அதை எப்படி பயன்படுத்த முடியும், அப்படி பயன்படுத்தலைன்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர பயிற்சிகள் தீர்மானிக்கும். குருவே 9 மாதங்கள் கழித்து அதிசாரமா
உங்களுக்கு சிம்மத்துக்கு போகக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல கேது சிம்மத்தில் இருந்து கடகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார். அப்ப ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்திற்கு வர்றார். ராகு பகவான் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல இருந்து மகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கார். 9ஆம் இடத்திற்கு போய்கிட்டு இருக்கார். அப்ப இந்த சனி பகவான் மீனத்திலே அடுத்தடுத்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். இதெல்லாம் அனுசரித்து சுய ஜாதக லக்ன ராசி நட்சத்திர அமைப்புகளை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கிறீங்களா, அல்லது இந்த அதிர்ஷ்டத்தை அது இஷ்டத்துக்கு வந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே பயன்படுத்திட்டு அதை வந்து சேவிங்ஸ் மற்ற விஷயங்கள் எதுவும் பண்ணாம திட்டமிடாத ஒரு லைஃப்ல நீங்க போய் சிக்கிக்கிறீங்களா, அல்லது இப்பொழுது கிடைத்த வாய்ப்புகள் வந்து தற்காலிகமானதா அது நிரந்தரமானதா என்பதை அந்த லக்ன ராசி நட்சத்திர அமைப்புகளை பொறுத்து தசாவளனை அமைப்பு பொறுத்து தான் ஒருத்தருக்கு தீர்மானிக்க முடியும். இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகளை நம்ம அடுத்தடுத்து சொல்லிடுவோம். ஆக லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு லாபகரமான ஒரு பயிற்சியாக குரு பயிற்சியை நம்ம சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது திருமணம், தொழில், லாபம் இந்த ஸ்தானங்கள்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி அது 3ஆம் இடத்திலே உச்ச குருவாக இருந்தாலும் கூட பார்வை பலனால கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களும், அவருடைய பார்வை பலனால பாகிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால புகழ் பெறக்கூடிய யோகமும், லாபத்தை பார்ப்பதனால லாபஸ்தானத்துல நல்ல விருத்திகளும் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னது கூடுதலா நல்ல பலன்கள் தருவதற்கு ரிஷபராசிக்காரர்களை இந்த ஆண்டு முக்கியமாக அவர்கள் அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டிகோள முருகனை பழனியில போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும் ரிஷபராசிக்காரங்க. அடுத்து வந்து சித்திரபுத்திர நாயனார ரிஷபராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்யணும். காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருடைய ஆலயம் இருக்கு. அதே போல தேனியில இருந்து போடிபுர வழியில தீர்த்த தொட்டிங்கிற இடத்துல சித்திரபுத்திர நாயனார் கோவில் இருக்கு. பக்கத்திலேயே விருப்பாச்சி நாயனார் முருகன் ஆலயமும் இருக்கு. இரண்டையும் இந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி தொலைதூரம் போக முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. ஆண்டிகோள முருகனை ஆலயத்திலும் வீட்டில் ராஜ அலங்கார முருகனை ரிஷபராசிக்காரர்களும் இந்த ஆண்டு வழிபாடு செய்யணும். அதே போல வியாழக்கிழமைகள்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர் சாற்றி ரிஷபராசிக்காரர்கள் 2 நெய் தீபம் வச்சு வழிபாடு செய்து வருவது ரிஷபத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசிக்கு ராசியாதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் கூட அந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் குருவினுடைய வீட்டுல போய் உச்சம் பெறுவதனால உங்களுடைய வாழ்க்கை உச்சமாக வேண்டும் என்றால் குருவை ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அவங்க கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, பெண்களாக இருந்தால் மஞ்சள் நிற புடவையும், ஆண்களாக இருந்தால் மஞ்சள் நிற பொன்னிற சட்டையையும் அணிந்து குருவை வழிபாடு செய்யும் பொழுது தெய்வீக ஆற்றல்கள் அவர்களை சூழ்ந்து நிற்கும். வீட்டுல வந்து லட்சுமி கடாட்சியம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு, ஐஸ்வர்யம் என்பது அது இஷ்டத்துக்கு தானாக வந்து சேரும். நீங்க சொன்ன மாதிரி 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தரட்டும். தொடர்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, ரிஷபராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பயிற்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பேச இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.